குளிர்காலத்தின் அந்த இனிய காலை. கிராமம் முழுவதும் பனித்துளிகள் பனிபூத்திருந்தன. சிறிய அனு தனது பழைய சிவப்பு சட்டையை அணிந்து கிறிஸ்துமஸ் மரத்துக்கு பக்கத்தில் நின்று சாண்டா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை கையில் பிடித்தாள். அன்புள்ள சாண்டா, இந்த வருடம் எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். ஆனால் என் நண்பன் ராகவின் அப்பா வேலையில்லாமல் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதியிருந்தாள். அந்த இரவு அனு தனது சிறிய மின்மினி விளக்கை அணைத்து தூங்கினாள். வெளியில் பனி மெதுவாக விழுந்தது. நடுவிரவில் ஒரு மென்மையான மணி ஒலி கேட்டது. அனு விழித்துக் கொண்டாள். சாளரத்தின் அருகே சிவப்பு உடையில் சாண்டா நின்றிருந்தார். அனு, நீயே உண்மையான கிறிஸ்துமஸ் குழந்தை. உன் நண்பனுக்கான உன் அன்பு எனக்கு மிகப்பெரிய பரிசு. அடுத்த நாள் காலை ராகவின் வீட்டில் சிரிப்பு ஒலித்தது. அவரின் அப்பாவுக்கு புதிய வேலை கிடைத்திருந்தது. அனு மகிழ்ச்சியில் குதித்தாள். அவள் வானத்தை நோக்கி பார்த்து சிரித்தாள். மேகங்களுக்குள் சாண்டா தனது வண்டியில் பறந்து செல்வதை பார்த்தாள் போல. அந்த நாளிலிருந்து அனு அறிந்தாள், கிறிஸ்துமஸ் என்பது பரிசுகள் பற்றியதல்ல, அன்பு பகிர்வது பற்றியது.